காலிஃப்ளவர் வச்சு எப்போ பார்த்தாலுமே சில்லி கிரேவி குழம்புன்னு வச்சு போர் அடிச்சிருச்சா, அப்போ இந்த மாதிரி காலிஃப்ளவர் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் என்னமோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்க சிம்பிளான பொருள் வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி நம்ம முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர் இருக்குல்ல, அதை அந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து 5 நிமிஷம் பாயில் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அழுக்கை க்ளீன் பண்ணவும் கிருமியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் மஞ்சத்தூள். அஞ்சு நிமிஷம் கழித்து காலிஃப்ளவரை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் இது நம்ம ரெசிபிக்கு ரெடி காலிஃப்ளவர். இப்போ இன்னொரு வானல் வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் அந்த காலிஃப்ளவர் பீஸை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக கிறிஸ்பியாக வேண்டிய அவசியம் இல்லை, முக்காப்பதம் வந்தால் போதும். அதனால் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சிக்கலாம். அதனால் அதிக ஃப்ரை பண்ணால் டேஸ்ட் மாறிடும். அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவர் பீஸையும் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு வானல் வச்சு நம்ம காலிஃப்ளவர் பொரிச்சு வச்சுருக்க அதே ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு பொரிய விட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதில் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தான் நம்ம டிஷ்ஷுக்கு பேசிக் டேஸ்ட் தரப்போகிறது. அதனால் கரெக்டாக வணக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும்போது தக்காளி சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. தக்காளி சேர்த்துறதுனால தான் மசாலா ஒரு ரிச்சான டெக்ஸ்சர் தரும். அதனால் நீங்கள் தக்காளி நல்லா மசிச்சுட்டு நல்லா கலருங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதில் மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ அந்த மசாலாலாம் தக்காளியில் இறங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃப்ரைடு காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். 2 to 3 நிமிஷம் நல்லா அந்த மசாலாவில் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த காலிஃப்ளவரில் இறங்கும். அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் இறங்குறதுக்கு. அதனால் நீங்கள் நல்லா கலரி விட்டுகிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் உதிரி உதிரியாக இருந்தால் காலிஃப்ளவர் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரும். நான் அதனால் இன்றைக்கி குக்கரில் வடித்த சாப்பாடு தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கீழே இருந்து எல்லா இடத்துலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் அது எல்லா இடத்துலையும் அந்த மசாலாலாம் படும். காலிஃப்ளவரும் அந்த மசாலா எல்லா ரைஸ்க்கும் அப்போ தான் படும். அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
எல்லாம் கலரி முடிச்சுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு தூவி சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ஹெல்த்தியான காலிஃப்ளவர் ரைஸ் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இந்த ரைஸ்க்கு கூட தொட்டுக்க வந்துட்டு ரைத்தாவோ இல்லைனா பெப்பரோ சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஃபேமிலி லஞ்சுக்கும் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்குமே இது சூப்பரான பர்ஃபெக்டான சாய்ஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் அதை படிக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன். ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஈஸியான ஃபுட்டோடு நான் வரேன். அதுவரை பாய். Thank you.